ஹலோ buddies, ஈவினிங் சந்தைக்கு போயிருக்கீங்களா? நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற உண்மை யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா சந்தை அப்படின்ட்டு எதுக்காக அதுக்கு நேம் வந்துச்சு அப்படின்ட்டு? அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அதுக்கு வந்து கேதரிங், மீட்டிங் பிளேஸ் அப்படின்ட்டு அர்த்தம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பையிங் அண்ட் செல்லிங், இட்ஸ் ஹவு பீப்புள் ஷேர்டு ஸ்டோரிஸ், கல்ச்சர் அண்ட் சர்வைவல். அதுதான் வந்து நம்ம வந்து சந்தை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓல்டு டேஸ்லலாம் சந்தைனா ஜஸ்ட் மார்க்கெட் இல்லை, அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். சும்மா பார்க்க போனால் கூட கையில் எதுவும் வாங்காமல் வரமாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பார்கெனிங் அண்ட் 2 நிமிஷம் அந்த சில்லறை எடுக்கிறது அந்த மாதிரியே போகும். அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். இங்கே வந்து சாட்டர்டே சந்தை நடக்கும். நான் அம்மா கூட இன்னைக்கு சந்தைக்கு வந்திருக்கேன். இங்கே வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பொறுக்கி எடுக்கிறதுனால எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருப்பாங்க 10 ரூபாய் 20 ரூபா அப்படின்ட்டு. அதுலேருந்து கூட நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். என்னதான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் இங்கே வாங்குற மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. இங்கே வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து விற்கிறவங்களும் இருக்காங்க, டேரெக்டாக அவங்க தோட்டத்திலேருந்து பறிச்சுட்டு வந்து விற்கிறவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சந்தை இருந்துச்சு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் வந்தது. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணால் வீட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே கூஸ்பெரி பக்கத்தில் ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா, அது ஏதோ காடை முட்டை அப்படின்ட்டு சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைங்கலாம் பேசாம இருக்கும் இல்லையா, அவங்களெல்லாம் வந்துட்டு சந்தைக்கு அடிக்கடி கூட்டிட்டு போனா சீக்கிரமே பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, பட் நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு யூனிஃபார்ம் முடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் வந்து சந்தையில வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை.